அண்மைச் செய்தி ராமநாதபுரம் ராமேஸ்வரத்தில் அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் தலைமை மருத்துவர் ஒருமையில் பேசி அவமதிப்பதாக கூறி செவிலியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் ராமேஸ்வரத்தில். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தலைமை மருத்துவர் மீது அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கும் நிலையில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். புகார் குறித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாக மருத்துவ அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை இல்லை என அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது ராமநாதபுரம் செய்தியாளர் ரகு. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ரகு, சொல்லுங்க, செவிலியர்களுடைய இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்திற்கான முக்கிய காரணம் என்ன? அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? எத்தனை பேர் இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? வணக்கம். ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியர்கள் தலைமை மருத்துவர் ஒருமையில் பேசி அவமதிப்பதாக கூறி பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு தினந்தோறும் 500க்கும் மேற்பட்ட வெளிநோயாளிகளும் 100க்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் 27 செவிலியர்கள் பணியாற்றி வரும் நிலையில் மருத்துவமனையை பராமரிப்பு செய்வதற்காக போதிய பணியாளர்களோ தூய்மை பணியாளர்கள் இல்லாத காரணத்தால் செவிலியர்களே நோயாளிகளின் படுக்கைகளை சரி செய்வது, தூய்மைப்படுத்துவது போன்ற பணிகளிலும் ஈடுபடுத்தப்படுவதாக செவிலியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் அனைத்து வேலைகளையும் செய்வதோடு கணினியில் பதிவேற்றம் செய்யும் பணியையும் செவிலியர்களே செய்ய வேண்டும் என ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் அவர்களை வலியுறுத்தி தகாத வார்த்தைகளில் பேசி ஒருமையில் திட்டி பணிச்சுமை அதிகம் கொடுப்பதாக புகார் தெரிவிக்கின்றனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாக மருத்துவ அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் விரக்தி அடைந்திருப்பதாக செவிலியர்கள் கூறி அதனால் பணி புறக்கணிப்பு செய்திருப்பதாகவும் கூறி இன்று ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனைக்கு முன்பாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். எனவே சம்பந்தப்பட்ட மாவட்ட மருத்துவ அதிகாரிகள் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகு.